உயர்த்தப்பட வேண்டும். அந்த அபிஷேகத்துக்குள் என்னை கொண்டு வாருங்க ஆண்டவரை கேட்கிறேன். எந்த அபிஷேகத்துக்குள்ள? அந்த அபிஷேகம். அல்லேலூயா. அப்ப எஸ்தருக்கு அன்னைக்கு அபிஷேகம் கிடையாது. எஸ்தருக்கு என்ன கிடையாது? அபிஷேகம் கிடையாது. மன்றாட்டு இருந்துச்சு, ஜெபம் பண்ணக்கூடிய தைரியம் இருந்துச்சு, உபவாசம் எடுக்கக்கூடிய தைரியம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதை தாண்டி எல்லாவற்றுக்கும் கொடுக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் உண்டாக்குறார். அப்ப இன்னைக்கு இந்த சத்துருவை என் அருகில கொண்டு வருவதற்கான நான் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யணும். ஒரு முறை நான் வீழ்த்திட்டா அது போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அது போய் எத்தனை கூட்டிட்டு வருது? எத்தனை கூட்டிட்டு வருது? 7 விதமான பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. அப்ப நான் சரியாக நான் ஆவில நிரம்பி என் பக்கத்துல உட்கார வச்சு அதை அழகாக நான் கட்டிட்டேன்னா திரும்ப எது வராது? 7 விதமான உபத்திரங்களை பின்தொடராது. அப்ப நீ ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்கும்போது உனக்குள் எப்படிப்பட்ட அபிஷேகம் வேணுங்க? உன் சத்துருக்களை கட்டக்கூடிய ஒரு கிருபையின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே